அமைதி, சமாதானம் இந்த 2 வார்த்தைகள தினமும் பலமுறை நம்ம கேட்குறோம், சொல்றோம், உணர்றோம். அமைதி அப்டின்னா என்னன்னா, ஒரு சுகமான நிலை. சுகம்னாலே அமைதி தான். அது ஒரு அழகான இருப்பு நிலை அப்டின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த அமைதி அப்டிங்கிறது எங்க ஏற்படணும்? எங்க ஏற்பட முடியும் அப்டின்னா, அடிப்படையா நம்ம மனசுல ஏற்படணும். மனசுல ஏற்படுறதுக்கு பேரு தான் அமைதி. ஏன்னா வெளியில அமைதி இருந்தா, அது அமைதி கிடையாது. மனசுல அமைதி இல்லாம, வெளியில ஏற்படக்கூடிய அமைதிய நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனோடு நாம் பொருந்திக் கொள்ள முடியாது. அதனால அமைதி என்பது நம்முடைய மனதில் ஏற்படும். மனசுல ஏற்படக்கூடிய அமைதி தான் உடம்புல பிரதிபலிக்கும். உடம்புல பிரதிபலிக்கக்கூடிய அமைதியத்தான் நாம ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றோம். மனதின் அமைதியும், உடலின் ஆரோக்கியமும் நமக்கு அடிப்படையான தேவை என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளியில எவ்வளவுதான் அமைதியா இருந்தாலும், நம்ம மனசுல அமைதி இல்ல அப்படின்னா, அந்த அமைதிய நம்ம அனுபவிக்க முடியாது. வெளியில இருக்கக்கூடிய அமைதியினால நமக்கு எந்த பயனும் கிடையாது. சுடுகாட்டுல பயங்கரமான அமைதி இருக்கும். நம்ம போய் அங்க இருக்க முடியுமா? அமைதியா இருக்கு. ஆஹா! பின்னாடி ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுச்சுனாலே, நம்ம காலி. நம்ம அமைதியாயிருவோம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு அமைதி இருக்கும். இந்த மெஷின்ஸோட சத்தம் மட்டும் தான் கேட்கும். வீட்டுக்கு போவோமா? வீட்டுக்கு போமாட்டோமா? அந்த நிலையில மனசுல இருக்கும்போது, வெளியில இருக்கக்கூடிய அந்த அமைதியினால ஏதாவது பயன் இருக்குமா? இருக்காது. ஐசியூல எப்படி ஒரு அமைதி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? போனவங்களுக்கு தெரியும். மலைகள்ல, காடுகள்ல ஒரு அமைதி இருக்கும். நள்ளிரவுல ஒரு அமைதி இருக்கும். இந்த மாரி பல்வேறு விதமான வெளி சூழல் அமைதிகள் இருந்தாலும், நம்ம மனசுல அமைதி இல்லைன்னா, அதனோடு நாம் பொருந்த முடியாது. அப்போ அமைதிங்கிறது நம்ம மனசுல ஏற்படணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மனசுல அமைதி வேணும் அப்படின்னா, அதுக்கான அடிப்படையான கருவியாக ஆன்மீக நெறிமுறைகள்ல சொல்லப்படுவது தவம். அதாவது தியானம். ஏன்னா, தியானத்துல மனசு சமநிலைப்படுது. மனதின் 2 தன்மைகளுக்கு இடையே ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. அந்த இணக்கத்தின் விளைவாக நமக்கு வாழ்க்கைய பத்தி, நம்ம சமூக சூழல்கள பத்தி, இயற்கைய பத்தி நிறைய புரிதல்கள் கிடைக்கின்றன. ஞானங்கள் கிடைக்கின்றன. இதனால் அறியாமைகள் நீங்குகின்றன. அறியாமைகள் நீங்கும்போது நமக்கு வெளி சூழலிலிருந்து எந்த துன்பமும் இல்லை. ஏனென்றால், அறியாமைகள் நீங்கும்போது, ஞானம் கிடைக்கும்போது, வெளி சூழலை எப்படி கையாள வேண்டும், ஒவ்வொன்றையும் எப்படி அணுக வேண்டும் என்ற புரிதல்கள் கிடைக்கின்றன. எனவே எந்த விதமான சலனங்களும் இல்லாமல் ஒரு பூரண அமைதி நமக்கு வாய்க்கிறது. எதன் மூலம்? தவத்தின் மூலம், தியானத்தின் மூலம்.